சத்துருடைய திட்டங்களை எல்லாம் நீங்க முறியடித்தாண்டவரே அப்பா. நீங்க இந்த நாளிலே எழுந்தருளி ஒரு பெரிய காரியங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோட பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அவர்கள் வீடுகளுக்குள்ளும் ஐயா உடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாங்கள் விருதாவாய் எங்கள் தேவனை நாங்கள் சேவிக்கவில்லை, உங்கள் தகப்பனாய் இருக்கிறார் அப்பா. அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை தேவன் தம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நன்றியுள்ள தகப்பனுக்கு நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் நன்றிகளை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் பெரியவரப்பா, நீங்கள் உயர்ந்தவரப்பா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற தேவன். அவர் எல்லா தடைகளையும் உடைக்கிறவர். அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர். அவர் யோர்தானின் தடைகளை எல்லாம் விலக்கி போடுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின தேவன். அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. எஜமானனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த இடத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. உம்முடைய பிரசனம் இந்த இடத்தை ஆண்டவரே முழுமையாய் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உம்முடைய கட்டுப்பாட்டுகளை நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய தந்திரங்களும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பல்லவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நீங்கள் அப்பா. நீருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஜமானனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் ஐயா ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்திலே பலவீனங்களுக்கு இடமில்லை ஆண்டவரே. உம்மிடத்திலே வந்த ஒருவர் கூட வெறுமனையாய் கடந்து போனதில்லையே கர்த்தாவே அப்பா. நீங்கள் தேவைகளை சந்தித்து அனுப்பினீரே அப்பா, சுகப்படுத்தி அனுப்பினீரே அப்பா, சமாதானம் கொடுத்து அனுப்பினீரே அப்பா, நீங்கள் விடுதலை கொடுத்து அனுப்பினீங்களே அப்பா. இந்த ஜெபத்துக்களை வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை குறைபடாதபடி கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்த தேவன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலையின் கரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும் ஐயா. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு கள்ளி கூறுதலின் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருடைய தலை நசுங்குற நாளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பாடலை நாங்கள் உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. போல
வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லும் இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரங்கள் சொல்ல சொல்ல கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாய்களை திறந்த தேவனே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க தந்த ஈவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் வள்ளுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கினீரே. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஓ, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, ரட்சிப்பின் கேடயம் எங்களுக்கு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. ஓ, எவ்வளவு விலை கொடுத்தாலும் நாங்கள் ரட்சிப்பை வாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தாரே. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் 1000 10,000 பேர்களில்
சிறந்தவர் தகப்பனே. அப்பா, யூதா கோத்திரத்து சிங்கமே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் அவருடைய கிருபை எங்களை வாழ்க்கையில பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எஜமானனே, நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை அப்பா, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை கர்த்தாவே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்திரே அப்பா, உம்முடைய காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்டிரே தகப்பனே. உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது தகப்பனே, உம்முடைய தயவு பெரியது கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே ராஜா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லமையுள்ள தேவன். எங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, எங்கள் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. எங்களை குறித்து அவருடைய நினைவுகள் மேலானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்காக அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறது எங்களுடைய கண் காணவும் இல்லை, எங்கள் செவி கேட்கவும் இல்லை, எங்கள் இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைத்திடாத அதிசயத்தை செய்கிற தேவன் அவர், நீங்க நினைத்திடாத வழியிலே அவர் அதிசயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். அன்று செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி திறந்த பராக்கிரம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஓ ஷக்கர அந்தலமா ரிமஹந்தேலிமா ஷக்கமந்தரபா கதலமா. அவர் இரக்கம் உள்ள தேவன். அந்த ஆபிரகாம் லோத்துவுக்காக பரிந்து பேசின போது வேதம் சொல்லுறது, ஒரு தூதன் லோத்துடைய கையை இழுத்து கொண்டு போய்விட்டான் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. அவர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன். ஒரு தூதனை அவர் அனுப்பி உங்களை நேர்வழியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆபத்துக்கள் வரும்போது, தீங்கு வரும்போது ஒரு தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களை இழுத்து கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை உங்கள் கண் முன்னால் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது நாங்கள் தேவனை ஆராதிக்காமல் எங்களால் சும்மா இருக்க முடியாது. அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க, அவர் எவ்வளவு அதிசயமாய் உங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எஜமானனே, நந்தியப்பா, நந்தியப்பா. உம்முடைய வழிகள் எல்லாம் அதிசயமானவைகள் அப்பா. ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தரத்திலே பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா, அழைக்கிற அந்த புத்திர சுபிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உடைய பிள்ளையா எங்களை மாற்றினீரே தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உற்சாகமாய் ஜெபாவி ஊற்றி எங்களை ஜெபிக்க செய்யுங்கப்பா. ஒரு துதியின் ஆவி எங்களுக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்குள்ளே கொடுங்க என்று நாங்கள் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திடங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திடங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப
ஜெப ஆவியூற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவித்து உபவாசித்து தேசத்துக்காய் நான் கதறணுமே. உணவை தவித்து உபவாசித்து தேசத்துக்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். தவித்து உபவாசித்து தேசத்துக்காய் நான் கதறணுமே. உணவை தவித்து உபவாசித்து தேசத்துக்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றி தேவாவியானவரே, நீங்க தான் முற்றிலும் மாளிகை செய்யணும், நீங்க தான் வழி நடத்தணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் தகப்பனே, நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக உன் கரத்தில் யாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே இடைப்படும்படியாக நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பேசும் இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் வணங்கி ஆண்டவரை பண்படுத்தத்தக்கதாக ஆண்டவரை உம் சித்தத்தின்படி வணங்கருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வாதமான நாளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எங்கள் தேவாதி தேவன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். குறுகின நேரமாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை நடத்துவார். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத வசனம் விசுவாசத்தை குறித்து. என்ன தடை வந்தாலும் அந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த கேடகத்தை பிடித்து, விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தின் இதை ஆயத்தப்படுத்தி வரும்போதே அந்த விசுவாச சோதனை ஏற்படுத்தப்பட்டது. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். விசுவாசம் நம்மை மேற்கொள்ளத்தக்கதாக, நம்மை தாண்டி, நம் தடைகளை தாண்டி நாம் செல்லுகிறவர்களாய் அந்த விசுவாசம் மாற்றுகிறதாய் இருக்கிறது. பிசாசானவன் தடைகளை போடலாம், கண்ணிகளை வைக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அதை தாண்ட செய்யத்தக்கதாக நமக்குள் இருக்கிற விசுவாசம் தான் நம்மை வெற்றியுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக மாற்றுகிறதா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஏதோ தானோ ஒன்று நாம் பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த பிரசங்கத்திலே ஆண்டவர் நம்மை அதை கற்றுக்கொள்ள தக்கதாக அதை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆண்டவராகிய தேவன் விசுவாசத்தை குறித்து அங்கு மார்க்க வசத்தை, மார்க்கம் அணிந்திருக்க வேண்டும். அங்கு மார்க்கத்தை அணிந்திருந்தால்தான் நமக்கு வருகிற அந்த வேதனைகள், போராட்டங்கள், யுத்தத்தில் ஏவப்படுகிற அந்த அம்புகளை மேற்கொள்ளத்தக்கதாக நம்மை பாதுகாக்கிறது விசுவாசம் என்ற அந்த மார்க்க வசத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், அணிந்திருக்க வேண்டும். எபேசியர் 6:16 என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். கேடகத்தை நாம் எடுத்து அங்கும் இங்குமாய் பிடிக்கிறவர்களாய் அது நமக்கு வருகிற இந்த சோதனையை மேற்கொள்ளத்தக்கதாக, தடைகளை எல்லாம் வெல்லத்தக்கதாக அந்த விசுவாசத்தின் கேடகத்தை நாம் பிடித்து கொள்கிறவர்களாய், பிடித்து கொண்டால்தான், யுத்த வீரனை போல நாம் நின்றால்தான், அந்த தேவனின் வசனத்தை பிடித்து காரியங்களை செய்தால்தான் நாம் விசுவாச வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவர் நடத்துவார். 2 காரியம் சொன்னேன். மார்க்க வசத்தையும் கேடகம் என்ற விசுவாசத்தையும் பிடித்தாத்தான் அதில் வெற்றி உண்டு. தரித்து கொள்ளணும், பிடித்து கொள்ளணும். அப்போ விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். என்னென்னவோ காரியங்களை பேசலாம், அதை காரியங்களை செய்யலாம். ஆனால் விசுவாசம் இருந்தால்தான் நமக்கு வெற்றி உண்டாகுகிறது என்று அந்த வேதத்தில் தெளிவும் திட்டமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்று அந்த தாவீதின் கதையை பார்க்கும்போது தாவீது என்னென்ன காரியங்களை செய்தான் என்பதாக நாங்கள் பார்க்கும்போது தாவீதும் கோலியாத்
கோலியாத்தின் காரியங்களை நாம் பார்க்கும்போது தாவீது விசுவாச வார்த்தைகளை பேசி விசுவாசம் அவனை வெற்றி கொள்ளத்தக்கதாக நடத்தினதென்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தேவ சேனைகள் எல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்து பயப்பட்ட சூழ்நிலையில சவுல் என்ற ராஜா அங்கு பயந்து கிடக்கிற நேரத்தில் தாவீது இப்படியான வசனத்தை அங்கு போர் வீரர்களோடு பேசுகிறான். பாருங்க, போர் சேவர்கள் எல்லாம் பயந்த சூழ்நிலையில, ராஜா பயந்த சூழ்நிலையில இப்போது விசுவாசம் உள்ள அந்த பையன், சிறு பையனாய் இருந்த தாவீது போர் சேவர்களோடு, அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள், யுத்தத்தை கண்டவர்கள், யுத்தத்திலே ஜெயம் கொண்டவர்கள், அவர்களை பார்த்து இந்த தாவீது அங்கு பேசுகிறான். பாருங்க, அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அங்கு அவனின் விசுவாசம் பாருங்க, எந்த மலையாய் இருக்கிற அந்த கோலியாத்தை கொல்லத்தக்கதான விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறதுனால் தான் அந்த போர் சேவகனோடு அவன் பேசுகிறான். பாருங்க, நாம் எப்படிப்பட்டு செயல்படுகிறோம்? பயமுறுத்துறதற்கு நாங்கள் பயந்து போயிருக்கிறோமா? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோமா? ஆனால் தேவனின் விசுவாசம், தேவனில் வைத்த விசுவாசம், தேவனில் வார்த்தையில் வைத்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது தாவீது பேசினது போலதான் நாம் பேசக்கூடும். பேசினது மாத்திரமல்ல, செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். போர் சேவகனுக்கே அவன் விசுவாச வார்த்தையை அவன் சொல்லுகிறான். பாருங்க, இப்போ 2வதாக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, யுத்த வீரர்களோடு பேசினவன் இப்போ அடுத்த தடையாக ராஜாவினிடத்தில் பேசுகிறான். பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை என்றால், இவர்கள் கலங்கி இருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள், பயத்தில் கலங்கி மடிந்து சோர்ந்து, எப்போ இந்த கோலியாத்து வந்து எங்களை சாவடிப்பான், எங்களை முறியடிப்பான். சேனை தேவனின் சேனை என்று அழைக்கப்படுகிறது. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாய் இருந்தும் விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறான். பாருங்க, அதே போலதான் நம் சூழ்நிலையிலும் சில வேளை போராட்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை மறந்து, கர்த்தரின் வார்த்தையை மறந்து, கர்த்தர் செய்த காரியங்களை மறந்து சோர்ந்து போய் மடிந்து போய் கலக்கம் அடைந்தவர்களாய் இருக்கிற சூழ்நிலையில இந்த விசுவாசத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். விசுவாசம் இருந்தால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், சூழ்நிலைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாற முடியும். தாவீது தைரியமாய் நிற்கிறது எது? தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம், தேவன் செய்த காரியத்தை நினைத்து வைத்த அந்த விசுவாசம். ஏன் இப்படி அவன் தாவீது பேசுகிறான் என்றால், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது 35 36 பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் அப்பாவின் ஆட்டுக்குட்டியை, மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமும் கரடியும் வந்து
அந்த ஆட்டை அந்த பிடித்து கொண்டு போய்விட்டது, அதை நான் தொடர்ந்து அதை நான் மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறான் பாருங்க. அப்போ சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொண்டவன் இந்த கோலியாத்தையும் அதற்கு ஒப்பாக இடுகிறான். இந்த மிருகத்துக்கு ஒப்பாக அவன் அங்கு நினைக்கிறான். அதுதான் விசுவாசம் பாருங்க. தோற்றத்தை பார்த்து அவன் கணக்கிடல. இந்த சிங்கத்தையும் கரடியையும் ஆண்டவராகிய தேவன் என் கையில் ஒப்பு கொடுத்தது போல இந்த பிரச்சனையை, இந்த காரியத்தை என் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் அவனை இப்படி பேச வைக்கிறது. ராணுவத்தோடு பேச வைக்கிறது, யுத்த வீரர்களோடு பேச வைக்கிறது, ராஜாவோடு பேச வைக்கிறது பாருங்க. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஒரு விசுவாசி சோர்ந்து போய் கிடந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அந்த உற்சாகமான விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போதுதான் அவர்களுக்கு விடுதலை உண்டாகுகிறது. கலக்கத்தில் இருந்து, பயத்தில் இருந்து, சோர்வில் இருந்து, மடிந்து போகிற காரியத்தில் இருந்து, நோயில இருந்து, எல்லா பிசாசின் தந்திரங்களில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் தாவீதுக்கு இருந்த அந்த விசுவாசத்தின் வார்த்தை, விசுவாசத்தின் அந்த காரியங்கள், கிரியைகள் அங்கு வெளிப்படுத்தினது போல நாமும் செயல்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் தேவனின் வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். தேவன் இப்படியான காரியம் என் வாழ்க்கையிலே செய்தார் என்று உற்சாகமாய் சொல்ல வேண்டும். உற்சாகமாய் சொன்று தைரியம் உள்ளவர்களாய் சொல்லும் போது சிங்கமும் கரடியிலிருந்து என்னை மீட்டெடுத்தவர், அது சிங்கமும் அந்த வாயிலிருந்து அந்த மந்தையை பிடித்தெடுத்தத்தக்கதாக அந்த சிங்கத்தையும் கரடியும் முறியடித்தான் பாருங்க. அந்த சின்ன பையனாய் இருந்தும் தேவன் அவனோடு இருந்த பிரகாரம், அந்த விசுவாசம் இருந்த பிரகாரம் கர்த்தர் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தின் வார்த்தை, அந்த விசுவாசத்தின் அந்த அனல் உண்டாகத்தக்கதாக அவனுக்குள் கிரியை செய்தது போல நம் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் நாம் ஒத்து போகாதபடி கர்த்தரின் விசுவாசத்தில் நாம் நிலை நிற்க வேண்டும். நிலை நின்று யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரரை போல கேடயத்தையும் மார்க்கவசத்தையும் அணிந்து செயல்பட்டு, ஏந்தி செயல்பட்டு ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். பாருங்க, இந்த சிங்கத்தைக்கும் கரடியைக்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் எங்கள் இஸ்ரவேல் முழுமையாய் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். பாருங்க, இவன் மூலமாய், இந்த விசுவாச வீரனின் மூலமாய் ஜெயம் கொள்ளும் போதுதான் இஸ்ரவேல் எல்லா ஜனங்களும், எல்லா இராணுவ வீரரும், ராஜா காரியங்களும் விடுதலை ஆக்கப்பட தக்கதாக அங்கு செயல்படுகிறான். அதுதான் விசுவாச வீரன் என்று அழைக்கப்படுகிறது. விசுவாச காரியத்திலே நாம் வளர வேண்டும். விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போதுதான் நமக்குள் இருந்து ஒரு விசுவாசம் அங்கு ஊற்றெடுத்தத்தக்கதாக, செயல்படத்தக்கதாக, பேசத்தக்கதாக அங்கு மாற்றுகிறது. சவுலை ஆண்டவர் அபிஷேகித்து ராஜாவாக மாற்றினார். தாவீதையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனையும் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினார். சவுல் தேவனுக்கு கட்டளைக்கு கை கொள்ளாதபடி, கீழ்ப்படியாதபடி அவன் அழிந்து போனான். தாவீதும்
வீழ்ச்சி அடைந்தவன் தான், பாவத்தில் வீழ்ச்சி அடைந்தவன். அங்கு மரண கொலை செய்து, திட்டம் பண்ணி கொலை செய்து அங்கு செயல்பட்ட ராஜா தாவீதாய் இருந்தான். வீழ்ந்தான், ஆனால் மனம் கசந்து மனம் திரும்பினான். சவுலோ கீழ்ப்படியாமல் செயல்பட்டான், மனம் திரும்பாதபடி மடிந்து போனான். பாருங்க, நாம் தப்பு செய்திருந்தால், நமக்கு தெரியாத காரியத்தை செய்திருந்தால், மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக்கப்படும் போது அங்கு ஒரு மாறுதல், அங்கு ஒரு மாற்றம் உண்டாகுகிறதா இருக்கிறது. தவறை சுட்டி காண்பிக்கும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். விசுவாச வாழ்க்கையை நாம் பேசும்போது விசுவாச வீரர்களாய் மாறணும் என்றால், ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும் என்றால், ஒரு சின்ன தவறை சுட்டி காண்பிக்கும் போது அங்கு மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். அப்படித்தான் தாவீதுக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் போது அவனை வீழ்த்த யாராலும் முடியவில்லை, ஆகவும் முடியவில்லை. தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அங்கு தாவீது சொல்லுகிறான் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45, 46, 47வது வசனம். அதுக்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது. பாருங்க, விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும். சில பேருக்கு யுத்தம் வந்தா, எந்த யுத்தம், எந்த குடும்ப யுத்தம், இது வேற ஒரு ஆளனால் வந்த யுத்தம் என்று தாங்களே கையெடுத்துக் கொள்வார்கள். அந்த யுத்தத்தை அது செய்ய பார்ப்பார்கள். யுத்தத்தில் மடிந்து போகிற சூழ்நிலை ஏற்படும். பாருங்க, இது யுத்தம் கர்த்தருடையது என்று அவன் ஒப்பு கொடுக்கிறான். பாருங்க, சவாலிடுறான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று அங்கு கூக்குரல் இடுகிறான். பாருங்க, ஒரு தைரியம். அந்த தைரியம், இயேசுவின் நாமத்தில் தான் வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தினால் தான் பிசாசின் வல்லமை முறியடிக்கப்படத்தக்கதாக அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்திருக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களாய் இருக்க வேண்டும். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை சொன்னாதான் பிசாசுகள் நடுநடுங்கும். எங்கள் நாமத்தை சொல்லுகிறது அல்ல, தேவாதி தேவனின் நாமத்தை சொல்லும் போது அங்கு வெற்றி நிச்சயமாய் உண்டாகும். பாருங்க, அவன் என்ன கொண்டு போகிறான் தாவீது? காவனையும் 5 கூழாங்கல்களையும் பிடித்து கொண்டு போகிறான். ஆனால் பெலிஸ்தீனோ பட்டயத்தோடும் ஈட்டியத்தோடும் கேடகத்தோடும் நிற்கிறான். பாருங்க, ஆனால் இவன் சொல்லுகிறான், இன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். அவனிடத்தில் வாள் இல்லை. பாருங்க, ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை பயங்கரமாக இருக்கிறது. பாருங்க, உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன் என்று அங்கு விசுவாச வார்த்தை அங்கு சொல்லுகிறான். விசுவாச வார்த்தையை சொல்லும் போது அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தே அவன் தலையை தூண்டிக்கிறான்.
அவனிடத்துல பட்டயம் இல்லை. ஆனால் தேவனின் வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தை அவன் சொல்லும் போது அப்படியே நடக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் பேச்சில் அல்ல, கிருகையிலும் காண்பிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அங்கு தேவனின் நாமத்தினாலே நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். தேவனின் வார்த்தையினாலே நாம் செயல்பட வேண்டும். அவரின் வார்த்தையை பிடித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதின் வாழ்க்கையிலும் இப்படியான விசுவாச காரியங்கள் நடந்தது. கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது மத்தேயு 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அந்த கானானிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ, ஜூதருக்கு புறம்பான, ஜூதர் அற்ற ஸ்திரீ பாருங்க 28 சொல்லுகிறார் பாருங்க, உன் விசுவாசம் பெரிதாயிருக்கிறது. அவளின் செயல்பாடு, செயல்பாடு பெரிதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்லுகிறார். 28வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் என்றால், முன் வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கு புரிகிறது, இவளின் மகளுக்கு பிசாசு பிடித்து அந்த பிசாசின் காரியத்தில் இந்த மகள் வேதனைப்படுகிறார். தாயோ இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அறிந்து இவர் விடுதலையாக்க வல்லவர், குணமாக்க வல்லவர் என்று கேள்விப்பட்டு இந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவானிடத்தில் வருகிறாள் விசுவாசத்தோடு. அந்த விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதாக ஆண்டவர் முன் வசனங்களில் செயல்படுகிறார். 22வது வசனத்தில் அவள் வருகிறாள் பாருங்க. என்ன காரியம்? ஆண்டவரே என்று சொல்லுகிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மகள் பிசாசின் கொடிய வேதனைப்படுகிறார். ஆண்டவரே, அவள் விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவர், தாவீதின் குமாரன், அவர் இறங்குகிறவர் என்று அவள் கேள்விப்பட்டு விசுவாசத்தில் அங்கு அறிக்கையிடுகிறாள் பாருங்க. 23 ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஆண்டவர். இவள் இப்படி சொல்லுகிறாள், ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அமைதலாய் இருக்கிறார். சில வேளை நாம் தலைகீழா ஜெபித்தாலும் அங்கு ஒரு பதிலும் வராதபடி மௌனம் சாய்க்கப்படுகிறது. சில பேர் கொஞ்ச காலம் போன பிறகு ஜெபத்தையே விட்டு விடுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் கானானிய ஸ்திரீ அப்படி அல்ல. அவர் மௌனமாய் இருந்தா என்ன, அவர் கடந்து போனா என்ன, அவரை விடாதபடி ஒரு விசுவாசம் அவர் மேல் வைத்தால் பாருங்க. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீசர்கள் வந்து இவள் எங்களோடு பின்தொடர்கிறாள், இவளுக்கு நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிற, ஏதாச்சும் செய்யும் என்று சொல்லுகிறார்கள் சீசர்கள் ஆண்டவரிடத்தில். 24வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். பாருங்க, இது எப்படிப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல என்று அவரிடத்தில் ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் இவளை பார்த்து எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்று மௌனமாயிருந்தார். வார்த்தையினால் அங்கு அவளை துன்பப்படுத்துகிறார். ஆனால் 25 அவள் விடுகிறதா இல்லை, எனக்கு உதவி செய்யும் தேவனே, எனக்கு உதவி செய்யும். 26வது வசனத்தை வாசிப்போம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. பாருங்க, எப்படி வேதனைப்படுத்துகிற வார்த்தை தேவனின் நாவிலிருந்து வருகிறது பாருங்க. நாய்க்குட்டிகளுக்கு, அந்த நாய்க்கு ஒப்பாய் அந்த கானானிய ஸ்திரீயை ஆண்டவர் ஒப்பிடுகிறார்.
பாருங்க, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொல்லுகிறாள். ஆனால் 27 ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். வேதனைப்படுத்துகிற வார்த்தை, நெத்தி அடித்த வார்த்தை, அவளை புண்படுத்தின வார்த்தை. நாய் என்றால் எப்படி நாம் போவோம்? நாய் என்று சொன்னால் எப்படி அந்த காரியத்தை கேட்போம்? ஆனால் கானானின் ஸ்திரியோ விடவில்லை. அதற்கு பின்பாகத்தான் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது. அந்த காரியங்கள் அவளின் வாழ்க்கையில, அந்த மகளின் வாழ்க்கை மாறத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்தார். அதே போலதான் நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன மௌனமாய் ஆண்டவர் இருக்கிறாரா? ஒரு காரியமும் வர இல்லையா? ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படவில்லையா? ஆண்டவரை நாம் பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை பெற்று கொள்ளும் அளவும் நாம் பற்றி பிடித்து காரியங்களை, ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிற தேவனிடத்தில் பிறந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போதான் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக நம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. பாருங்க, பிசாசு அங்கு தந்திரமா மாம்ச இச்சையை கொண்டு வருவான், கண்களின் இச்சையை கொண்டு வருவான், ஜீவனத்தின் இச்சையை அங்கு எழுப்பி விடுவான். அந்த காரியத்திலே நாம் வெல்ல வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து ஜெயிக்கிற ஜெயமும் உள்ளவர்களாய் மாற வேண்டும். புசிப்புக்கும் நல்லது. அந்த ஏவாளின் காரியத்தை பார்க்கும்போது எப்படி அவன் வஞ்சிக்கிறான் பாருங்க. மாம்ச இச்சையை தூண்டுகிறான், மாம்ச இச்சையை, கண் இச்சையை தூண்டுகிறான், ஜீவனின் இச்சையை தூண்டுகிறான். ஆதிகாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. அது மாம்ச இச்சை, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்கும். 3 காரியங்கள் அங்கு வஞ்சிக்கப்படுகிறாள். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை. இந்த உலகத்தில் இருக்கும்போது பிசாசு ஏவாளை வஞ்சித்தது போல, அங்கு நடந்தது போல இங்கும் நம் காரியத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற போது உபத்திரவங்களும் பாறுகளும் போராட்டங்களும் அசுத்தங்களும் நம்மை தாக்கும். அதான் கேடகத்தை நாம் பிடிக்க வேண்டும். அங்கு கேடகத்தை பிடித்து மார்க்க வசத்தை அணிந்து கொண்டு விசுவாசம் என்னும் அந்த கேடகம், விசுவாசம் என்னும் மார்க்க களத்தை நாங்கள் பிடித்து கொண்டு, கவசத்தை பிடித்து கொண்டு ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். பிணியாளியை விடுதலையாக்குறது என்றால் விசுவாசம் உள்ள ஜெபம்தான் விடுதலையாக்கும். கர்த்தர் அவனை எழுப்பத்தக்கதாக செயல்படுகிறவர். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை நிச்சயமாய் தருவார். நம் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். நம் தேவைகளை, ஜன தேவைகளை, குடும்ப தேவைகளை நம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது சுகம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அந்த தேவனின் பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் போதுதான் நாம் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் யாவரும் எழுந்த வண்ணமாக எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே,
இந்த நாளிலும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவாவியானவர் எங்கென்றோ அங்கு விடுதலை ஒன்றென்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. இந்த விசுவாசத்தை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் எங்களுக்குள்ளே நடத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்கிறவராய் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் எங்களை குணமாக்க வேண்டும், நீங்க தான் பலப்படுத்த வேண்டும், நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. குடும்பங்களின் காரியங்களை நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை கூட இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நீங்க கூட இருங்க, வழி நடத்தும்படியாக உம் கரத்திலே யாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே மாறாத எங்கள் தேவனாய் இருக்கிறபடியினால் சூழ்நிலைகளை மாற்றி போடும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண செய்யத்தக்கதாக நீங்க மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே.